Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் அயன் ஸ்டாண்டு. இது வந்து 16க்கும் 18க்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வருது. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பேக் பெயின்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளையமும் 4 லெக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த லெக்ஸை வந்து இந்த வளையத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்ஸில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த வளையம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ வளையத்தில் 4 சைடுமே நம்ம லெக்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கீழ் பக்கமாக அந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது கீழ் பக்கமாக அந்த மாதிரி ஸ்க்ரூ அட்டாச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்களா, அது கீழ் பக்கமாக நீங்கள் லெக்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம 4 சைடு லெக் இருக்குது பார்த்திங்களா, அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம 4 சைடுமே நீங்கள் ஸ்க்ரூவை வந்து எடுத்துகிட்டு கீழ் பக்கமாக அந்த வளைவாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்க்ரூ அட்டாச் பண்ணுறதுக்கு, அது கீழ் பக்கமாக நீங்கள் அந்த லெக்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேருந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் கடையில் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். பக்கத்தில் கடையில் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 லெக்ஸையுமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஸ்க்ரூவையுமே நான் கையில் தான் வந்து டைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கையில் டைட் பண்ணுறப்போ அது லூஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண அது லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் வச்சு நீங்கள் 4 ஸ்க்ரூவையுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவையுமே கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே 4 சைடு லெக்குமே நம்ம தரையில் வந்து ஒன்று போல் ஃபிக்ஸ் ஆகணும். நீங்கள் வச்சு கையை வச்சு பார்க்குறப்ப அது ஆடக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப லூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேமு. இதில் வந்து நம்ம கீழே அவுட்டர் ரிங்கு இன்னர் ரிங்குன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ரிங்கை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னர் ரிங்கை எடுத்து வச்சுட்டு நமக்கு எந்த இதில் ஆரி ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பாப்ளின் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து பாப்ளின் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அந்த இன்னர் ரிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னர் ரிங் மேலே சுருக்கம் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு நம்ம அவுட்டர் ரிங் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 18 இன்ச் ஃப்ரேமுக்கு அவுட்டர் ரிங்கை வந்து எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இன்னர் ரிங் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இன்னர் ரிங் வந்து 4 எல்லா சைடுமே உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எப்படி கிளாத்தை வந்து எப்படி டைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம வந்து கிளாத்தை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து அந்த இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்கில் ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, அதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கிளாத்தை எப்படி நம்ம டைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மற்ற 4 ஃபிங்கரையுமே உள்ளே வச்சுக்கோங்க. கட்டை விரலை மட்டும் நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க, அந்த கிளாத்தை டைட் பண்ணுங்கள். அந்த மற்ற 4 விரலுமே நம்ம அந்த இன்னர் ரிங் இருக்குது பார்த்திங்களா, அங்கனுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கட்டை விரல் 2 கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி கிளாத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிடுங்க. நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எல்லா சைடுமே நீங்கள் கொஞ்சமாக இழுத்துகிட்டே வாங்க. அப்போ எல்லா பக்கமுமே அந்த கிளாத் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக வச்சு டைட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து அந்த கிளாத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தட்டி பார்க்குறப்ப அதில் சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து எடுத்து விடுங்க. இப்போ கிளாத் வந்து ஃப்ரேமில் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆரி ஸ்டிச் பண்ணுறப்பையும் உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டினா நூலோட வந்து ஆரி த்ரெட்டோட நம்ம கிளாத்தோட த்ரெட்டும் சேர்ந்து வரும். அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்டர் ரிங்கில் வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் கிளாத் வந்து ஃப்ரேம் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் விரல் வச்சு தட்டி பாருங்கள். அதில் வந்து ட்ரம்ஸில் நம்ம கேட்குற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி கேட்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கிளாத்தை வந்து நம்ம ஆரி ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆரி ஃப்ரேமை வந்து நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆரி ஸ்டாண்ட்லேயுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இப்போ சில நேரம் உங்களுக்கு வந்து ஆரி ஃப்ரேம் வந்து இதில் வைக்கிறப்போ உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவில் செட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரேமை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு ரிங் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு வளையம். இந்த வளையம் வந்து நம்ம ஆரி ஃப்ரேமோட உள்ள ஒரு ரிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடணும். அப்படின்னா தான் அந்த ஆரி ஃப்ரேம் வந்து அப்படியே டைட்டாக இருக்கும். நமக்கு வந்து எங்கேயுமே அசையாமல் அப்படியே இருக்கும். ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அந்த கீழே அந்த வளையம் இருக்குல்ல, அந்த ஆரி ஸ்டாண்டில் இருக்க வளையம் வந்து அந்த ஃப்ரேமில் இருக்க உள்ளே இருக்க ரிங்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் மேலேருந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது உள்ளே போயிடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு உள்ளே போகலை, ஃப்ரேமுக்குள்ளே வந்து ஆரி ஸ்டாண்ட் போகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த கீழே ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்களா ஆரி ஸ்டாண்டில், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ அந்த இன்னர் ரிங்குள்ளே வந்து அந்த வளையம் போயிடுச்சு, அந்த ஆரி ஸ்டாண்டோட வளையம் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ டைட்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து எங்கேயும் மூவ் ஆகாது. நம்ம ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே டைட்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் செட் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.